தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 6000 கன அடி நீர் திறக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஒத்திவைப்பது என்றும் இறுதி முடிவை எடுப்பதற்காக கர்நாடகத்தின் சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுவது என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா முடிவெடுத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது ஒரு நாட்டின் தலையெழுத்துக்கு ஒப்பானது. அப்படி பார்த்தால் நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுத பார்க்கிறார்கள் கர்நாடகத்தில் வசிக்கும் அரசியல் கட்சிகள். கர்நாடகத்தின் முடிவை பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது என்ற ஒரு சிந்தனையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தோன்றும். ஆனால் இதில் இன்னொரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது கர்நாடக அரசு. அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரமா, ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவைக்கு கூடுதல் அதிகாரமா என்ற மோதலை இங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மோதல் பக்கம் கவனம் திரும்பிவிட்டால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டிய அவசியம் ஏற்பட போவதில்லை என்று கணக்கு போடுகிறது கர்நாடக அரசு. இது எந்த விதத்தில் நியாயம்? இதே போன்ற ஒரு நிலையை கர்நாடகத்திற்கு வேறு ஏதேனும் மாநிலம் நினைத்தால் அப்போது கர்நாடக அரசும் மக்களும் என்ன செய்வார்கள்? தற்போது கர்நாடகம் செய்துள்ளதை போன்றே 2006 பிப்ரவரி மாதம் அப்போதைய உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அந்த உத்தரவு என்னவென்றால் 142 அடி வரை முல்லை பெரியாறில் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றும், பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட பின்னர் 152 அடி வரை உயர்த்தி கொள்ளலாம் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் கேரள சட்டசபை என்ன செய்தது? ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி 136 அடிக்கு மேல் தண்ணீரை தேக்க மாட்டோம் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அந்த தீர்மானத்துக்கு எதிராக அப்போதைய மத்திய அரசும் எந்த குறுக்கீடும் செய்யவில்லை. உச்சநீதிமன்றம் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் வரை முல்லை பெரியாறிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் ஆதாரம் முழுமையாக கிடைக்காமல் இருப்பதற்கு அந்த சட்டப்பேரவை தீர்மானமே ஒரு காரணமாக அமைந்துள்ளது. அப்படி பார்த்தால் தற்போது கர்நாடக சட்டப்பேரவையில் நாளை தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர தேவையில்லை என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் நகலை அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைத்துவிட்ட பிறகு உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்மானத்தின் நகலை அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். ஒருபுறம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற முயலும் கர்நாடக அரசு, மறுபுறம் மேகதாட்டு, ராசிமணல் போன்ற இடங்களில் தடுப்பணைகளை கட்ட முயன்று வருகிறது. அவ்வாறு தடுப்பணைகள் கட்டப்பட்டால் உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டாலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வந்து சேராது. ஏனெனில் மேகதட்டு, ராசிமணல் போன்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய உபரி நீரானது கிருஷ்ணராஜசாகர், கபினி போன்ற அணைகளுக்கு சென்று சேர்ந்துவிடும். பிறகு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் என்பது கிடைக்காது. தஞ்சை மாவட்டம் நெல் களஞ்சியமாக இருக்காது, வறண்ட பாலைவனமாக மாறிவிடும். காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் எப்படி அனைத்து கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே குரலில் ஒலிக்கின்றனவோ அதே போன்று தமிழ்நாட்டில் கட்சி பேதங்களை மறைந்து அனைவரும் ஒரே குரலில் ஒலித்தால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு காவிரியில் நியாயம் கிடைக்கும். அந்த மாற்றத்தை நோக்கி தமிழக அரசியல் கட்சிகள் நகர வேண்டும்.